நானும் இல்லை. ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சில ரோசா பூவை போல. அடி கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சேனே கண்ணு மணிய போல. ராசாத்தி நீயும் தான் பூக்கோலம் போடத்தான் புள்ளிமான் புள்ளி எல்லாம் வாங்கி வருவேன். சாமியை சந்திச்சா என் ஆயுள் காலத்து உன்னோடு சேர்க்கும் வரம் வாங்கி வருவேன். தோளுல ஊஞ்சல் கட்டி தோகமையில தாலாட்டுவேன். தூசி எடுப்பேன் உனக்கு மூச்சு கொடுப்பேன். ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சில ரோசா பூவை போல. அடி கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சேனே கண்ணு மணிய போல. முல்லப்பூ காம்புதான் உங்கைய குத்தாதா ஊருக்குள் காம்பில்லாத பூவும் பூக்காதா. செம்மண்ணு புழுதி உன் கண்ணில் வீழுமே புழுதி காத்தலாம பூமி சுத்தாதா. மூக்குத்தி குத்தாதடி எனக்கு வலிக்கும் வேணாமடி. உனக்கு வலிச்சோம் ஒரு நொடி நானும் உசுர கையில் எடுப்பேன் உனக்கு நானும் கொடுப்பேன். ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சில ரோசா பூவை போல. அடி கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சேனே கண்ணு மணிய போல. நெல்லு கொட்டி வைக்கும் எங்க பத்தாயத்துல ஆசை கொட்டி வச்சே தினம் உன் நினைப்புல. நீயும் இல்லாம நானும் இல்லை. ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சில ரோசா பூவை போல. அடி கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சேனே கண்ணு மணிய போல. மாமா அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்ல மற்றவங்க ஆசைப்படுற மாதிரி பலன்னு வாழ்றதை விட நமக்கு பிடிச்ச மாதிரி கலகலப்பாக வாழ்ந்தா நல்லா இருக்குமோன்னு ஒரு யோசனை, அவ்வளோதான். ஏ மாமா அப்போ கிளுகிளுப்பு கிடையாதா? இருக்குதுடி, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். மாமா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். அப்படியா? ஏய், அவனுக்கு பிடிச்ச மாதிரி நாம் வாழவும் முடியாது, அவங்களுக்காக நாம் சாவ முடியாது. அதனால நமக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வாழ்ந்து காட்டணும். ஓகே மாமா. ஏ மாமா நம்மளோட மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா இல்லை லவ் மேரேஜா? அடா அதையும் தான் யோசனை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். லவ் மேரேஜ் பண்ணவனை கேட்டால் அரேஞ்ச் மேரேஜ் சூப்பராக இருக்குதுங்கிறான். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவனை கேட்டால் லவ் மேரேஜ் அருமையாக இருக்குதுங்கிறான். பேசாமல் நாம் அதில் ஒன்றும் இதில் ஒன்றும் கட்டிக்கலாமா?
தொடப்பக்கட்ட பிஞ்சு போயிரு, ஜாக்கிரதை. என்ன தவிர வேற எவ்வளோச்சும் நினைச்சு பார்த்த அவ்வளோதான் அவனை போட்டு தள்ளிடுவேன். இங்கே பாருடி, எந்த தொடப்பு கட்டிக்கும் வேலையே கிடையாது. ஏன்னா உன்னை தவிர வேற யாருமே நம்மளை யோசிக்கவே மாட்டாங்க. அப்படி வா வலிக்கு. இங்கே பாரு கவிதா, காதல்ங்கிறது பனைமரம் மாதிரி. ஏறுனா நொங்கு சாப்பிடலாம், இறங்குனா சங்கு. மாமா, உனக்கு நொங்கு வேணுமா இல்ல சங்கு வேணுமா? இது என்னடி கேள்வி? நொங்கு தான் வேணும். அப்படி சொல்லுங்க மாமா, கரெக்டா சொல்லிட்டேன். டேய் ராஜா, ஏண்டா எங்க போனாலும் உன் தொந்தரவு தாங்க முடியல, கொஞ்ச நேரம் தான் கழிச்சு வருது. டேய் ராஜா, நானும் கவிதாவும். டேய் எனக்கு எல்லாம் தெரியும்டா. நானே நம்ம அப்பாவை கூட்டிட்டு நம்ம மாமாவுக்கு போய் பொண்ணு கேட்க போலான்னு இருந்தோம். டேய், நாளைக்கு நானும் அப்போ பொண்ணு கேட்க வரோம். டேய், சீக்கிரமே கல்யாணம், சரியா? டேய், டேய், டேய். விட்டா காலை வரையே விட்டுருவாங்களாட்டங்குது. போதண்டாப்பா. கவிதா, பல நழுவி பால்ல விழுந்து அது நழுவி நம்ம வாயிலே தாய் இல்லாத பிள்ளை எத்தனை நாளைக்கு தான் நாமளே பார்த்துக்கணும்னு எனக்கு ஒரு கவலையாக இருந்துச்சு. அந்த கடவுளாக பார்த்து இப்போ எனக்கு ஒரு நல்ல சம்மதத்தை உருவாக்கிடுச்சு. எனக்கு இப்போ மன திருப்தியாக இருக்குது. நாம் நினைக்கிறது எதுவுமே நடக்காதுங்க. இங்கே வடக்கு பார்த்து உட்காந்துருக்கா பாரு அந்த பத்திரகாளி, அந்த ஆயா பார்த்து என்ன நினைக்கிறாளோ அதுதான் நடக்கும். எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. எல்லாம் சரிதாங்க, கல்யாணத்தை அப்புறமா வச்சுக்கலாம். இன்னைக்கு நல்ல நாள், அதனால மோதிரத்தை மாற்றிட்டு உறுதிப்படுத்திக்கலாமே. என்னங்க நான் சொல்கிறது? நீ சொன்னா சரிதான். தம்பி எங்க போனாரு? அவன் எங்கேயாவது அவன் பேசிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். பாரு லேட்டு. பின்னாடி கூட்டிட்டு வந்து எங்கடா அவனை விட்டு வந்த? அவங்க ரெண்டு பேரும் இல்லைனாவே தெரியலையா? அப்புறம் சம்பந்தி அவரு கல்யாணத்துக்கு சொல்லுங்க சம்பந்தி. அது வர இந்த மாட்டாரு. கல்யாணத்தை சீரும் சிறப்புமா சீக்கிரமா முடிச்சிடலாங்கிறது தான் என்னுடைய எண்ணமும். உங்க எண்ணமும் அப்படிதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முதல் மர்மம் வேற உடனே மோதிரத்தை மாத்திக்கலான்னு சொல்லிட்டாப்புல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க போனீங்க? சம்பந்தி, நீங்க வந்து உங்க அண்ணனும் தம்பிக்கு எங்க வீட்டை தேடி வந்து பொண்ணு கேட்க வந்ததே பெரிய விஷயம். இப்ப வேற மோதிரம் வேற போடுறேங்கிறீங்க. எனக்கு தவுள் சந்தோஷம் சம்பந்தி. ஏங்க நீங்க எதுக்கு இப்படி மச மச நின்றுட்டு இருக்கிறீங்க? இல்லை, காட்டில் வந்து மோட்டரை போட்டு விட்டுனா இல்லை போடலையா, ஒரே யோசனையாக இருக்குது. சரியா போச்சு. அவர் இந்த மாட்டை வேற செவல மாட்டை செனைக்கு விட்டனா இல்லையான்னு ஒன்றுமே தெரியல. இதுதான் ஒரே குழப்பமாக இருக்குது. இல்ல எப்ப பாரு உங்களுக்கு இந்த காடு மோட்டரு களை எடுக்கிறது களை புடுங்கிறது இதே நினைப்பாதான் இருக்குமா? ஸோ முதல்ல மோதிரத்தை கொடுங்க, நல்ல நேரம் போயிட போகுது. பொண்ணை கூப்பிடுங்க. அம்மா கவிதா, மாமா. ஹலோ மேம், இந்தாங்க கவிதை விரல்ல மாட்டுங்க.
சரி சாமி போயிட்டு வாங்க. நீங்க எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னாலும் சரிங்க. கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரி எங்களுக்கு சரி ரொம்ப சந்தோஷம். கூடி சீக்கிரமா பண்ணிக்கலாம். ஒரு முடிவு பண்ணி ஆ. என்ன நல்ல நாள் சொன்னீங்கன்னா நாங்க உடனே நீங்க போயிட்டுமா? சரி போயிட்டு வாங்க சாமி. பார்த்துக்கலாம் வா. அவன் அடங்க மாட்டான். டேய் ராஜா, அதான் மோதிரமே போட்டில்லடா, அங்க என்னடா ஜாட? வாடா பாத்துக்குவ. நம்ம குடும்பமானதை காப்பாத்திட்டு இருக்கிறேன்டா. நீ காப்பாத்துறது போ, வாடா கம்முனு. இந்த பால்காரே அடடா பசுமாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், ஒன்னால முடியாது தம்பி. அட பாதி புள்ள பொறக்குதப்பா, பசும்பால தாய்ப்பாலா நம்பி. வந்தேண்ட பால்காரன் அடடா பசுமாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். என்னங்க என்னங்க, பால் கொண்டு வந்திருக்கேன், வந்து வாங்கிக்கங்க. என்னடா அது, யாரையும் காணோம்? சரி, நாம ஒரு வேளை கூப்பிட்டது கேட்கலையே என்னமோ. சரி, எதுக்கும் இன்னொரு சத்தம் போட்டு போகும். அம்மா, தாயே, யாராவது இருக்கீங்களா வீட்டுல? இந்த பிச்சைக்காரனுங்க தொல்லை தாங்க முடியல. எப்பா இன்னும் சோறு ஆக்கலடாப்பா, போய் நான் வேற வீட பாருப்போ. அக்கா, நான் பிச்சைக்காரன் இல்லக்கா, பால் கொண்டு வந்திருக்கேன், வந்து வாங்கிக்கங்க. அட நீயா? நீ என்னையா பால் வியாபாரம் பண்ற? அடடா, நம்ம பைக்கார மீன் இதுதான் அவன் வீடா? இல்ல, எனக்கு தெரியாம போச்சே. பாத்துக்கோ, தெரிஞ்சுக்கோ. எனக்கு இந்த ஊர்ல தெரியாத பொம்பளைங்களே கிடையாது. நீ எப்படி இத்தனை நாள் என் கண்ணில் படாம இருந்த? சரி, அதெல்லாம் போகட்டும். எப்பவுமே ஒரு பெரியவர் தானே பால் கொண்டு வர்றாரு, இன்னைக்கு என்ன நீ கொண்டு வந்திருக்க? அவருக்கு உடம்பு சரியில்லை, ஆபரேஷன் பண்ணி ஜிஹெச்ல படுத்துட்டு இருக்காரு. ஐயோ, ஆபரேஷனா? நேத்து கூட நல்லா தானே இருந்தாரு, என்னையாச்சு அவருக்கு? மயிலு மீனா மயிலா? மீனு அவருக்கு வயிற்றுக்கும் கீழே 2 காலுக்கும் இடையில. என்னது தட்டிடுவானான்ற கூட்டா? சரி, புரியுற மாதிரி சொல்றேன், இங்க வா. நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். பெரியவரு ஒண்ணுக்கு உள்ளான்னு புத்தேரி பக்கம் போய்க்கிறாரு. எதுக்கு கையை உனக்கு இப்படி நடுங்குது? பிபி மாத்திரை போடலையா? ஏண்டா, இல்ல சுகர் மாத்திரை போடலையா? கோமணத்தை அவுத்துட்டு வக்கீல்கிட்ட உக்காந்துக்கிறாரு. வக்கீலுள்ள இந்த பூனைக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல, கோமணத்தை அவுத்ததும் எளிதான்னு நினைச்சு ஒரே புடி விடவே இல்லையா. ஐயோ, அப்புறம் என்ன? அப்புறம் என்னாச்சு? பூனையை கொண்டு போட்டு பெரியவரை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனாங்களாம். அந்த எலியை காப்பாத்திக்கலாமா? எலியெல்லாம் காப்பாற்ற முடியாது, பெரியவருக்கு தான் பால் ஊற்றுவாங்க, 2 லிட்டர் பால் வச்சிருக்கிறேன். நீயே பால் ஊத்தலாம்னு முடிவு பண்ணிட்ட. சரி, என்ன பால் கொண்டு வந்த? அது பார்த்தீங்கன்னா மேலே 2 ஆட்டுது, கீழே பார்த்தீங்கன்னா மாட்டுது. என்னது, மேல ஆட்டுது கீழே மாட்டுதா? டேய் நொல்லக்கண்ணா, இந்த மாதிரி பாலை நான் கேள்விப்பட்டதே இல்லை. போய் பேசுறியா வயசு பிள்ளைகிட்ட? அதாவது மேலே ஆட்டுதுன்னா ஆட்டுப்பால், கீழே ஆட்டுதுன்னா கீழே மாட்டுப்பால்.
ஏன்டா வளர்ற கீழே நான் வளரல. மாட்டு சரி சரி, நீ சாமானத்தை காட்டு, நான் ஊத்துறேன். ஏய் அப்படியே வெச்சன வைனாலே ஏறி மிதிச்சனா உனக்கு எலி இருக்காது, எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். ஆளையும் மூஞ்சியும் பாரு, வந்தலேருந்து தப்பு தப்பா பேசுற, இழுத்து வச்சு அறுத்து புடுவேன். மீனு, அப்படி என்ன நான் தப்பா கேட்டு விட்டேன்? என்னது அறுக்கிறதுக்கு? பால் ஊத்துறதுக்கு பாத்திரத்தை காட்டுன்னு சொன்னேன். இது ஒரு தப்பா? பாத்திரம்னு சொல்ல, நீ வேற ஏதோ சொன்ன. சரி சரி, எடுத்துட்டு வரேன். சரி மீனாட்சி, பாத்திரத்தோட சைஸ் என்ன? பாத்திரத்தோட சைஸ் என்ன? ஒரு 2 லிட்டர் பிடிக்கும். 2 லிட்டரா? பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையா? பார்த்தா தெரியாதாயா? உன் கண்ணுல எதை பார்த்தாலும் 1/4 லிட்டருக்கு மேல தெரியாது. இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். கண்ணெல்லாம் பவரா தான் இருக்குது. இரு நான் போய் குண்டா எடுத்துட்டு வரேன். இந்தா இதுல ஊத்து. சரி, உனக்கு எந்த பால் வேணும்? ஆட்டுப்பால் வேணுமா இல்லை மாட்டுப்பால் வேணுமா? எனக்கு மாற்ற பாலே ஊத்து, அதை குடிச்சு நான் உடம்ப தேத்திக்கிறேன். இந்தா மாட்டுறதா? மாட்டுப்பால்னா கீழே தான் இருக்குது. எங்கடா கீழே இருக்கு? காணோம். இல்ல சிக்கிக்கிச்சு. டேய் கருவாப்பையில, அங்க என்னடா உனக்கு தொங்கிட்டு கிடக்கு? நீ தான் எதுவும் கண்டுக்கவே மாட்டேங்கிற. அது ரொம்ப நாளா இப்படியே தான் தொங்கிட்டு இருக்குது. அத வேற ஒரு ஆட்டு ஆட்டிக்கிறான் இதான் சாக்குன்னு. சரி இந்த ஊத்து, நானும் இப்ப புடிச்சுக்கணுமா அப்படியே? ஆமா, என் காலை கொடுமை. போதும் போதும். என்ன 1/4 லிட்டர் பால்ல 1 லிட்டர் தண்ணி கலந்துருப்பியாட்ருக்கு? இல்லை கொஞ்சம் சேர்த்தே கலந்துருக்குறேன். இப்போ 10வது இல்லை உனக்கு? அத்தான் சலசலன்னு கிடக்கு. இந்தா பணம். அதாவது மீன், பணமெல்லாம் வேண்டாம். பின்ன நீ என்ன வேற பார்க்கறதுக்கு ரொம்ப பலபலன்னு இருக்கிறியா, அதனால உன்னோட அன்பை மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும். யோ நீ ரொம்ப நல்லாவே பேசுற, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடி தங்கம். ஐயோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி போட்டாலே, இனிமே உனக்கு டெய்லியும் 2 லிட்டர் பால் ஃப்ரீ. சூப்பரு, உள்ள வா, ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு தரேன்.
வீட்டுக்காரா? கவிதா, கவிதா, என்ன கவிதா, ஏன் இப்படி மூஞ்சி தூக்கிட்டு உம்முன்னு இருக்கிற? யாரு கவிதா, என்ன ஆச்சு உனக்கு? அட ஏதாவது உன் மனசுல இருந்தா என்கிட்ட சொன்னா தானே தெரியும். உன் பாட்டுக்கு உம்முன்னு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? பின்ன என்ன மாமா, நீ பாட்டுக்கு வந்து திடீர்னு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, 3 மாசம் சென்னையில் ட்ரைனிங்னு சொன்னா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? ஆட, இதுதான் உன் பிரச்சனையா? இங்க பாரு, 3 மாசம் 3 நாளில் போயிடும். இதுக்கா மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்கிற? பொம்பளை மனசு உனக்கு எங்க மாமா தெரிய போகுது? உனக்கு என்னப்பா, நீ மெட்ராஸ்ல போய் ஜாலியா இருப்ப. ஆனா நான் உன்னை பார்க்காம பேசாம இங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? பாருடி, நான் லண்டனே போனாலும் உன்னைத்தாண்டி நினைச்சிட்டு இருப்பேன். மூஞ்சி நல்ல வைய. அம்மா அம்மா காளியாயே, நீதான் இந்த 3 மாசத்தை 3 செகண்டா உடனே போக வைக்கணும். என்னது 3 மாசம் 3 செகண்ட்லையா? அடியே ஆயா, இவ்வளோ ஆசை ஆகாதடி ஆயா. உனக்கு என்ன மாமா, நீ சாதாரணமாக இருப்ப, ஆனால் நான் தானே உன்னை பார்க்காம பேசாமல் இருக்க போகிறேன். ஆனால் நம்ம பார்த்துக்கலைனாலும் பேசுகிறனாலும் இதயம் ஓக்கிட்டையும் இதயம் ஏக்கிட்டையும் அந்த 2 இதயமும் பேசி பழகுனதாச்சே, அது பேசிக்கிட்டே நினச்சிக்கிட்டே தான் மாமா இருக்கும். என்னமோ எனக்கு ஒன்றும் தெரியல, எதை பேசுகிற, என்னென்னமோ பேசுறேன்னு ஒன்றும் தெரியல. இங்கே பாரு கவிதா, எனக்கு டைம் ஆச்சு, சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். எப்படி சென்னை பஸ்ஸில் போயிட்டு திருப்பி இறங்கி அப்படி மறுபடியும் பஸ்ஸை பிடிச்சி வந்துடுவியா? போயிட்டு வர்றதுக்கு எதுக்கு போவானே? வாச கருவேப்பிலையே, ஏ மாமம் பெற்ற மல்லிகையே. வாச கருவேப்பிலையே, ஏ அத்தை பெற்ற மன்னவனே. ஊத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. குளிர் காத்து அது ஊசி குத்துற போது பொன்ன நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. வாச கருவேப்பிலையே, ஏ மாமம் பெற்ற மல்லிகையே. நிலவு சேல கட்டி நடக்குது பொன்னா, உலக அதிசயத்தில் இப்படி ஒன்னா. நன்றி கெட்ட சேல அது வேணா விட்டுருடி, கண்ணே உந்தன் சேல இனி நான் தான் கட்டிக்கடி. இப்போதே அம்மாவா நீயானா, எம்பாடு என்னாகும் மாமா. வாச கருவேப்பிலையே,
மட்டும் கண்ணே நம்ம கற்பும் கெட்டதில்ல. கற்பு உள்ள ராசம் நான் உன்னை மெச்சுக்கிறேன். கட்டிக்கையா தாலி உன்னை நல்லா வச்சுக்கிறேன். கல்யாணம் கச்சேரி ஊர்கோலம் கையோடு கை சேர்த்து போ. வாசக் கருவேப்பிலையே, ஏத்தவத்த மன்னவனே. வாச கருவேப்பிலையே மாமம்பத்த மல்லிகையே. ஊதக் குளிர் காத்து அது ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. ஊத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. வாசக் கருவேப்பிலையே, ஏத்தவத்த மன்னவனே. ஏண்டா ரவி, நம்ம கம்பெனி எப்படி ஓடுது? ஓடுது ஓடுது, நம்ம ஊரட்டு ஓடுற அளவுக்கு ஓடுது. என்னடா சொல்ற? பின்னென்ன, அடுத்தவங்க முன்னாடி கையை பிடிச்சி இழுத்தா கம்பெனி லாஸ் ஆக என்ன மயிரா போடுங்க. டேய், என்ன பொறுத்த வரைக்கும் நாம சம்பாதிக்கிறத நாமளே அழைச்சிருந்தா என்ன பண்றது? உன் நேரம், உன் தாத்தன் அப்பன் எல்லாம் சேர்த்து வச்சு சொத்தை நீ அழிக்கிற, நான் அவனத்தை அவுத்து விட்டு திரியிறேன். குட் மார்னிங் சார். வாவ், குட் மார்னிங். ஏய் பியூன், போய் டீ வாங்கிட்டு வா. இன்னைக்கு டீ கடை லீவு. ஏய் சரி போ, ஐஸ்கிரீமாவது வாங்கிட்டு வா. ஐஸ்கிரீம் கடையும் தான் லீவு. சார். புரியாம. சுமதி சொல்லுங்க, என்ன விஷயம்? இன்னைக்கு தேதி 28 ஆகுது. சரக்குலோடு ஏற்றணும். லோடு தானே, ஏத்திடலாம். லோடு ஏற்றதில்ல எங்க ஓனரு ரொம்ப எக்ஸ்பர்ட். ஓகே சுமதி, உங்க பர்சனல் லைஃப் பத்தி கேட்கறது எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க வீட்டுக்காரரு என்ன பண்றாரு? அவர் பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு விவசாயம் பண்ணுறாரு. ஓ, சாணி அல்றாருன்னு சொல்லுங்க. நான் விவசாயம் பார்க்குறாருன்னு சொன்னேன். இப்ப விவசாயம் பார்க்கறது ஒண்ணுதான், சாணி அல்றது ஒண்ணுதான். ஏய், ஓவரா பேசாத சுமதி. கேட்கறது தப்பா நினைக்காதீங்க. அவரு பிஎஸ்சி அக்ரிங்கிறீங்க, நீங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறீங்க. ஒன்றும் மேட்ச் ஆகலையே சார். லைஃப்னா அப்படி இப்படின்னு இருக்க தானே செய்யும். கழுத்தை நீட்டியாச்சு. வாழ்க்கைன்னு ஆனதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து தானே சார் ஆகணும். சுமதி, இந்த மந்த்ல இருந்து உங்களுக்கு 10,000 இன்க்ரிமெண்ட். அதாவது இந்த மாசத்துலேருந்து உங்களுக்கு சம்பளம் 60,000 ரூபாய். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார். எனக்கு உங்கள் குணம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வரேன் சார். நம்ம ஆளு பிடிக்கலின்னு சொன்னாவே விடமாட்டாரு. இவன் வேற ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருக்கிறா. சரி சரி முருகா, இவளை எப்படியாவது காப்பாத்துப்பா. அடடே, வாங்க சம்மந்தி, வாங்க 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 வாங்க. என்னது நிச்சயம் பண்ண பொண்ணை திடீர்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. சம்மந்தி, இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம். சரி பரவாயில்ல. பரவாயில்ல, உனக்கு தெரியுதில்ல. அதனால இங்க
நம்ம ஊரில் சொந்த விஷயமும் ஒரு வேலையாக இருந்துச்சு, அதனால் வந்தோம். இன்னைக்கு நாள் நல்லா இருந்துச்சு சம்பந்தி, அதனால் வந்து பொண்ணையும் கூட்டிகிட்டு வரலாம்னு வந்துட்டேன். பரவாயில்ல. சங்கர் வாமா. முத பொண்ணு வீட்டுக்கு வந்துருக்கா, தூங்க வச்சு. சம்பந்தி இன்னும் வந்து கல்யாணத்துக்கு 15 நாள் தான் இருக்குது. சரி, மாப்பிள்ளை ராஜாவுக்கு வந்து நானும் வந்து 2 நாளாக ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதனால தான் பத்திரிக்கை வேற அடிக்கணுமா, உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். நேத்தும் வரதா சொல்லியிருந்தானே, என்னாச்சு? வந்துடுவான். ஆமாம், அவன் ட்ரைனிங்லாம் முடிச்சு நேற்று வரதா சொன்னான்ல. ஆமாப்பா, அப்படிதான் அவனுக்கு ஒரு ஃபோனை பண்ணுறேன். சரிதான் பண்ணுறேன். பண்ணு. ஆமாப்பா, எனக்கும் சுவிட்ச் ஆஃப் தான்ப்பா வருது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஃபோன் எதாவது ரிப்பேர் ஆகிருக்கும், அப்படிதானே? ஆமாப்பா, ஏதாவது ஃபோனுக்கு எது ரிப்பேர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் வந்துடுவான். சும்மா கல்யாணத்தை ஜாம் நடத்திடலாம். கல்யாணம் முடிஞ்ச உடனே பந்த கடா மட்டும் 10 கடாய் சொல்லியிருக்கேன். சும்மா கறி விருந்து தான் கல்யாணத்தில். கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். அந்த அளவு பண்ணிடுவீங்களா? கவலைப்படாதீங்க, எல்லாமே இருக்கு. ஏய் ராஜா, யார் அந்த பொண்ணு? டேய், எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அவ பேரு ராணி, என் கூட ட்ரைனிங் வந்தவன். அதெல்லாம் இருக்கட்டும், அவங்கள எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த, அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. என்னை மன்னிச்சிடுங்க. கல்யாணத்துக்கு நான் கூட்டிகிட்டு வரல, கல்யாணம் பண்ணியே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். தாலி கட்டி என் மனைவியா கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். துரோகம் பண்ண முடியுமா? என் பொண்ணு நிக்க முடியுது, வேற ஒருத்தைய கட்டிட்டு வந்து நிக்கிறீங்க. இவனை பெற்றதுக்கு தூக்கு பண்ணி சாடலாம். குடும்படா, இந்த குடும்பத்துல நான் சம்மதம் வைக்கலாம்னு நினைச்சது ஏன் தப்பு? கட்ட பசங்களா டேய் ராஜா, என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற? ஏற்கனவே கவிதாவை நிச்சயம் பண்ணிட்டு இப்ப வேற ஒரு பொண்ணோட வந்து நிக்கிறியாடா? என்னடா ஆச்சு? சொல்லேன்டா வாய் திறந்து. அது வந்து அது என்ன சொல்றதுன்னு தெரியலடா எனக்கு. என்ன மன்னிச்சிரு. நான் என்ன நடந்ததுன்னா கொஞ்சம் சொல்றத கேளுங்கப்பா. நீ
ஒரு மயிரும் புடுங்க வேண்டாம். அவனை மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. அப்பா அவன் என்ன சொல்றான்னாச்சும் கேட்கலாம். மறுபடியும் சொல்றேன், நீ ஒரு மயிரும் ஓடா வீட்டை விட்டு வெளியே. அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மரியாதையை சொல்றேன், வீட்டை விட்டு வெளியே போயிரு. அப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா. ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டு மோதிரம் போட்டு இன்னொரு பொண்ணு தாலி கட்டிட்டு வந்து நிக்கிறியே, இதுக்கு பேசாம என்ன கத்தி எடுத்து அப்பா வேண்டாம். நீ ஒரு பையனா? உன்னை பெத்ததுக்கு அவன் சொன்ன மாதிரி நான் தூக்கு மாட்டிட்டு தொங்கிருக்கிறான்டா. அப்பா தயவு செஞ்சு சொல்றது. உன்னை பெத்ததுக்கு நான் செத்து போயிருக்கேன். அவன் என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? இதுக்கு பேசாம தூக்கு மாட்டி செத்து போயிடலான்னு சொன்னான். இவன் ஒரு பொண்ணை தாலி கட்டுறதுக்கு நிச்சயம் பண்ணுவான், மோதிரம் போடுவான், எதையோ ஒரு காரணம் காட்டி எவனையாவது கூட்டு வந்து இங்க நிறுத்துவான். இவனை பார்த்து நான் இருக்கணும். போ சொல்ல வெளியே, முதல்ல இவனை வேலையை போக சொல்லு. நானே இவனை கண்ண துள்ளமா வெட்டி போட்டுருவேன். போடா வெளியே. அப்பா அப்பா சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. அப்பா அப்பா கொஞ்சம் சொல்றத கேளுங்கப்பா. அப்பா சொல்றத கேளுங்கப்பா. ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, இனிமே நீ செத்தா கூட அப்பா. இந்த வீட்டுல நீ கால் எடுத்து வைக்க கூடாது. அப்பா 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 நானே போறேன்பா. நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்கப்பா. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாதுப்பா. அப்பா நான் செஞ்ச தப்புக்கு நானே தண்டனை அனுபவிச்சுக்கிறேன்ப்பா. போயிரு போயிரு. என்னங்க இது? ராஜா மாமா போய் ஒரு மொண்டையை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவ கழுத்துல காதுல வேற ஒரு புட்டு தங்கம் இல்ல. இப்படி ஒண்ணும் இல்லாதவளை கட்டிட்டு வந்திருக்காரு. ச்சே, வாங்க என்னதான் சொல்றதோ. உயிரா அன்பையும் பாசத்தையும் வச்சு செல்லமா வளர்க்கிற பிள்ளைங்க என்னைக்குமே இப்படி சொல்லாம நம்மளை தண்டிப்பாங்கிறது சரியாதான் இருக்கு. சின்ன பையன்னு சொல்லி அவனுக்கு எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்த, ஆனா எல்லாத்துக்கு முன்னாடி என்ன தலைகுடிய வச்சுட்டாரு. இந்த ஊர்ல என்ன தலைகுடி எனக்கு அதிகாரம் இல்லையம்மா வானகம் செல்ல. ஒரு நாளும் நான் இது போல் அழுதவன் அல்ல. அந்த திருநாளை மகன் கொடுத்தான் யாரிடம் சொல்ல. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னடா அது என்னவா தான் இருக்குது? ஐயோ ஐயோ மன்னிச்சுக்குள்ள எனக்கு இவ்வளோ பெரிய குழப்பத்தை விட்டுருக்கிறிய பத்திரகாளி. ஐயோ மாமா, என்ன மாமா எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்க? என்னது பைக்குள்ள? அட மீன். ஓய் மீன் வரேன். உன்னை பார்க்கத்தான் உன் வீட்டுக்கு வந்தேன். உன்னை காணோம் வீட்டில். சரி சாயந்தரம் ஆச்சு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்னு உன்னை தொலையிட்டு வந்த. நல்ல வேலை நீயே வந்துட்ட. எதுக்கு மாமா தொலைவன? அது வேற ஒண்ணும் இல்ல. நேத்து நைட்டு விடி கூத்தாடுச்சு. சரி, நானும் வந்து 2 மணிக்கு கூத்த பார்த்துட்டு சனிச்சந்தைக்கு போகலாம்னு தான் அங்கேயும் போகல. சரி கூத்து பார்த்து தூக்கத்தில் வந்து போய் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வேப்ப மரம் நல்லா நெவுளு. அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் அப்படியே கட்டில் எடுத்து போட்டு
மல்லாக்கு படுந்து மல்லாக்கப்படுத்து ஆரோக்கியமா தூங்கிட்டு இருந்தேன். எங்க இருந்து இந்த சூறாவளி காத்து வந்துச்சே தெரியல. திடீர்னு ஒரு துணி எந்த முண்டை எந்த இட்லி சுட்டாலே தெரியல, இட்லி துணி பறந்து வந்து என் கண்ணை ரெண்டி அப்படியே போத்திக்கிடுச்சு. அப்புறம் என்னாச்சு? என் சர்வீஸ்லயே ம். இப்படி ஒரு இட்லி சுட்ட பொம்பளை நான் பார்க்கல. ஏன்? அது என்னது, நானும் பார்க்குறேன் சின்ன கடையில் 4 குழி இட்லி சட்டி இருக்கு. சரி. கருணாநிதி கடையில் 6 குழி இட்லி சட்டி பார்த்துருக்கேன். மூளைப்பாத வெள்ளையும் கடையில் 10 குழி இட்லி சட்டி தான் பார்த்துருக்கேன். சரி. கடை விடுது, இது என்ன 2 குழி இட்லி துணியா இருக்க. என்னது 2 குழியா? அந்த மாதிரி துணியை நானே பார்த்தது இல்லையே. இங்க காடு எடுத்துட்டு வந்தியா? இப்படி கேப்பன்னு சொல்லித்தான் நான் அதை கையோட காலையிலேருந்து சோறு இருந்துங்களா ஒன்று இருந்துங்களா புலம்பிக்கிட்டே இருக்கிறேன். காட்டி தொலை. கட்டா அது வெள்ளை துணியில் போடாத வர சிவப்பு துணியில் ஏற்றிருக்கிறாங்க. யா கருமம் புடிச்சோனே. யா டேய் யோ மாமா, இது இட்லி துணி இல்ல மாமா, நீனு அந்த காலத்து ஆளாவே இருக்கியே. என்ன வச்சு அட்டி துணியா? உன் சட்டி துணிடா நாய. அப்புறம் நீ பேசுற, நான் அதுக்கு மேல பேசுவேன். இங்க பாரு, இது இட்லி துணி இல்ல மாமா, இது பேரு பிரா. அங்க பறந்து போயிட்டு இருக்குது அந்த புறாவா? புறா இல்ல, பிரா. புறானா? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இது மாமா பொம்பளைங்க உள்ள போடுற முண்டா பனியன். அட இது இழுத்து கப்புடு போட்டு போடுவாங்க. அதான் கருமாந்திரம் பிடிச்ச அளவு அதே வந்து என் மூஞ்சி மேல விழுந்துச்சு. எவ்வளவு துவச்சு காய வச்சிருப்பா, காத்துல வந்து பறந்துருச்சு. இது இட்லி துணின்னு வேற தூக்கிட்டு வந்துட்டேன். அப்படித்தானா? சரிங்க வா, நீ நல்லா வாட்டச்சாட்டமாக்குற, நானும் நல்லா 27 வயசு தான். யாருக்கு? உனக்கா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிடாப்பா? இப்பதான் மாச்சல. சொல்லு. நீ ஏன் ஒண்டி தனியா கஷ்டப்படுற? இந்த வாலிப வயசு இந்த கோபால்ங்கிற புயலை கல்யாணம் பண்ணிட்டுனா உன்னை கண்களமாவை கட்டி அங்கே இங்கே அனைத்தை தொட்டு என் சொத்து பூரா உனக்கே எழுதித்தார். சிங்கிள் டீ கூட நீ எழுதி தர மாட்டேன், கஞ்ச பையன். இங்க பாரு மாமா, வாழைத்தார் இருக்குல்ல, வாழைத்தாரு அது தாறு போட போடதான் அதுக்கு மவுசு. தாறு தொங்கிருச்சுன்னு வெய்ய, அது வெட்டி வீசிட வேண்டியதுதான். அந்த மாதிரிதான் உன் கணக்கும். வாழைத்தாரு மாதிரி எனக்கு தொங்குதுன்னு சொல்றியா? அதை என் வாயால வேற சொல்லுமா? என்ன தேக்கு மரத்துக்கு வயசா தான் சேவேறும். இந்த கோபாலுக்கு வயசா தான் பக்குவமா பண்ண தெரியும். அந்த கரமையில இருக்கிறாங்க பாரு ஒரு 10 பேர், அவனுங்களாம் அவசரப்பட்டு. அதனால வயசு அவனை என்னைக்குமே தரக்குறையா எடை போடாது. ஒரு ஒத்திக்கு பார்க்கணுன்றியா? வந்தினா பாத்திரலாம். வயசான காலத்துல உனக்கு எதுக்கு மாமா இந்த வேலையெல்லாம்? கோமணத்தை நல்லா இறுக்கி கட்டிக்கிட்டு நடைய கட்டு. நான் தான் முந்தானத்தை சொன்னல, கோமணமும் கட்டுறதில்ல, டயரும் போடுறதில்ல. ஒரு மோட்டாரை மூடி வச்சா சூடு குப்புன்னு ஏறிடும். அப்படியே மோட்டாரை காத்தோட்டமா ஏன் மோட்டார் தான் சொல்றேன், உனக்கு என்ன? ஏய், மோட்டாரை தூக்குனா எல்லாரும் பாத்துருவாங்க. ஆவி ஏறி போயிரும்னு சும்மா ஃப்ரீயா விட்டுறது. அந்த மோட்டார் அவுஞ்சு போய் 10 வருஷம் ஆகுது. ஐயோ, நீ அப்படி நினைக்காத, விட்டு பாரு, நம்மள கேட்டு பாரு. சரி சரி. ஆமா, ஏதோ பஞ்சாயத்து பண்றேன்னு சொன்னியே, உண்மையாலுமே உனக்கு பஞ்சாயத்து பண்ண தெரியுமா? யாரு? நானா? முக்காவாசி ஊர்ல நான் தான் பஞ்சாயத்து பண்ணுவேன். என்னடாப்பா பஞ்சாயத்து பண்ணுவேன்? இங்க ஒன்னு சொல்லு பார்க்கலாம். இந்த கோபாலுகிட்ட பஞ்சாயத்து வந்தா நேர்மை நாணயம் கணையும் கட்டுப்பாடு. ஒண்ணும் இல்ல, இந்த 2 நாளைக்கு முன்ன கெட்டதான் வாவ காத ஒரு புருஷனும் பொண்டாட்டியும்
5 ஆடு வச்சுருந்தாங்களாம். சரி. அவங்க வீட்டில் ஏதோ சண்டை வந்துருச்சு. கோபாலு அண்ணா தலைவரே, இந்த ஆட்டை எங்களுக்கு சரி பாதியாக பிரித்து கொடுத்துருன்னாங்க. சரி அப்படியே தள்ளி நெல் நம்ம அதை எனக்கு வந்து மூட் அவுட் ஆகி போயிடும். அப்புறம் வீட்டுக்கு போனா விளக்கு மத்தட்டி. ஆமாம், எங்கள் வீட்டுக்காரி தான் நாடகம் பார்த்துட்டு இருக்கிற சண்டைக்கு வந்துடுச்சு கம்முனு. அதான் காலையில் போனதை செருப்படி விழுவுறோம், எனக்கு தான் தெரியும். சோறு போட மாட்டாங்கன்னு தள்ளி வச்சுட்டு. அது வேணா உண்மை தான். திருட்டு புத்தி எனக்கு தெரியும். சரி 5 ஆட்டை சரிசமா பிரிச்சியா இல்லையா? சொல்றதுக்குலாம் நீ தான் அவசர போட்டு பேசுறியா? சொல்லு. புருஷனுக்கு 3 ஆடு, பொண்டாட்டிக்கு 2 ஆடு. எப்படி என் கணக்க ஊட்டி கழிச்சு பாரு, சரியா பிரிச்சு விட்டனா? அட என் கூமுட்டை குப்பா. அது எப்படி புருஷனுக்கு மட்டும் 3 ஆடும் பொண்டாட்டிக்கு 2 ஆடும்? அது எப்படி கணக்கு சரியா வரும்? தப்பா தானே வருது. தப்பா வருதா? பஞ்சாயத்து பண்ணது தப்பா? சரி சம்மா தானே பிரிக்கணும், அப்புறம் எப்படி வரும்? சரி சம்மா என்ன ஒரு ஆட்டை பிடிச்சி 2ஆ வெட்டுவியா? அப்படி இல்ல, புருஷனுக்கு 3 ஆடுது, பொண்டாட்டிக்கு 2 ஆடுது. எனக்கு ஒரு இளவு புரிஞ்சுக்கிட்டா சரி. ஏங்க மகாஜனங்களே, உங்களுக்கு அது புரியுதா? சனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, உனக்கு புரிஞ்சுக்க தெரியல. சரி இப்ப கண்டுபிடிக்கிறேன். இங்க மறுபடியும் சொல்லிய பார்க்கலாம். மறுபடியுமா? சொல்லு, இப்ப சொல்லு, கண்டுபிடிச்சார். மறந்து போச்சே. சொல்லி சண்டைக்கு வர புருஷனுக்கு 3 ஆடுது, பொண்டாட்டிக்கு 2 ஆடுது. பாவி கொருவா நாய. புரிஞ்சிருச்சா? வீட்டு பக்கம் வா, அந்த 3ஐயும் முடிச்சோட கட் பண்ணி விடுறேன். ஐயோ பகவானே. அடுக்கு மல்லிகை இது ஆள் பிடிக்குது, 2 தோள் துடிக்குது, மனம் துடிக்குது. உன்னை தொட்டா போதும் சொர்க்கலோகம் முன்னால் ஆடும், உன்னை தொட்டா போதும் சொர்க்கலோகம் முன்னால் ஆடும். அட ஆளாகி நாளாச்சு வந்தால் என்ன? அடுக்கு மல்லிகை இது ஆள் பிடிக்குது, 2 தோள் துடிக்குது, மனம் துடிக்குது. போடு நாள்தோறும் இளநீரோடு, நாவாரேன் புதுப்பாய் போடு நாள்தோறும் இளநீரோடு. கையோடு சேக்கணக்கில் கட்டில் வர கண்ணடிச்சு, ஆத்தோடு போவது போல் ஆசையில நீச்சடிச்சு, நீ வாடி செல்ல குட்டி, நான் தூக்கும் வெள்ள கட்டி, கைகள் அள்ள கண்கள் உன்னை தேடுது. அடுக்கு மல்லிகை இது ஆள் பிடிக்குது, 2 தோள் துடிக்குது, மனம் துடிக்குது. மாம்பூவே இளம் பூங்காத்தே,
என்னை தாலாட்டு மாம்பூவே இளம் பூங்காத்தே மார்போடு என்னை தாலாட்டு தீராத ஆசவத்தில் அங்கே இரு கண்ணீருக்கு தில்லானா பாடிக்கிட்டு இங்கே ஒரு பெண்ணிருக்கு ராசாத்தி முல்ல மொட்டு நான் தேடும் காதல் சிட்டு கைகள் அள்ள கண்கள் உன்னை தேடு அடுக்கும் மல்லிகை இது ஆள் பிடிக்குது ரெண்டு தோள் துடிக்குது மனம் துடி துடிக்குது உன்னை தொட்டா போதும் சொர்க்கலோகம் முன்னாலாடும் உன்னை தொட்டா போதும் சொர்க்கலோகம் முன்னாலாடும் அட ஆளாகி நாளாச்சு வந்தா அடுக்கும் மல்லிகை இது ஆள் பிடிக்குது ரெண்டு தோள் துடிக்குது மனம் துடி துடிக்குது ஏய் இங்க பாருடி, உண்மையை சொல்லு. உண்மையாலுமே என்னை பிடிச்சிதான் நீ கல்யாணம் பண்ணியா இல்லை? என்ன நல்ல அன்னைக்கு ஏதோ ஆள் பார்க்க கொஞ்சம் அழகா இருந்தீங்க, அதனால பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிட்டேன். இங்கே அது வேற நீங்கள் பிஎஸ்சி அக்ரி அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நானும் ஏமாந்து போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ உண்மையாலுமே என்னை பிடிக்கலையா? பிடிச்சது அப்போ. இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா தானே தெரியுது நீங்கள் கலெக்டர் ஆக மாட்டீங்க, கட்டுத்தரையை கூட்டுதான் லாக்கின்னு. ஏண்டி, எனக்கு விவசாயம் பிடிக்கும், அதனால் நான் அதை பண்ணுறேன். இதில் என்னடி தப்பு? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? ஒரு 10வது ஃபெயிலான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா அவளும் முட்டி தெரிய சேலையை தூக்கி கட்டிக்கிட்டு உங்களுக்கு அப்படியே சீனை காட்டிட்டு உங்கள் கூடவே வந்திருப்பா. நான்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். இங்கே பாருடி, நீ காட்டு வேலையெல்லாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம். முதலாளி அம்மா மாதிரி வேலை மட்டும் வாங்கு, அது போதும். இன்னைக்கு இந்த வெயிலில் வந்து நின்று என்னை வேலை வாங்க சொல்லுவேன், அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன களை பிடுங்க சொல்லுவேன். இங்கே பாரு, என்னாலெல்லாம் அது முடியாது சாமி. சரி, வீட்டில் சமையல் நாச்சம் பண்ணிக்கிட்டு வீட்டோட இருடி. யோ, என்னையா ஆர்டர் போட்ட வீட்டுக்கே சோறு வரப்போகுது, நீ என்னை வேணும்னு சமையல்காரி ஆக்க பார்க்குற. சரி, என்ன வேலை தான் செய்வேன்? அப்படி கேளு. அப்படியே ஒரு ஏசி ரூமில் ஒரு ரோலிங் சேர் போட்டு சும்மா கால் மேலே கால் போட்டு உட்காந்து ஒரு 4 எடுப்படிகளை வச்சுக்கிட்டு அப்படியே ஆர்டர் கொடுத்துட்டு வேலை வாங்கணும். அதுதான்யா. சரி வா, மணி 11 ஆகுது, நம்ம வேலையை முடிச்சுட்டு போய் படுக்கலாம். காலையில் வேற நேரமாக எந்திரிக்கணும். சரி, இப்போ எனக்கு அந்த மூடு இல்லை. என்ன பார்க்குற, போய் தூங்கு. ஏய் வாடினா. இங்கே பாரு, எனக்கும் தான் மூடு இல்லைன்னு சொல்லிட்டல. போ, நான் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு வரேன். ஆடினா சொன்ன சங்கரே, டேய் சங்கரே, என்னடா பண்ணிட்டு இருக்கிற? ஏன் திரும்ப இந்த செவலை கடையறி கத்திக்கிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல. ஒரு விவசாயம் பண்ணுறவன் அந்த எதுக்கு அந்த கடையறி கத்துன்னு தெரியாது. கூட்டிகிட்டே காலை கொண்டு போய் விட்டுவா போ. இங்கே ஒரு காலம் நைட்லேருந்து வருன்னு கத்துது. இதுக்கு இந்த கடேறு ஒத்து வர மாட்டேங்குது, இதில் அந்த கடேறு வரையா? யோ போகிறேன் போயிட்டு வாடா. யோ, போய் முதல்ல பாலை பிச்சுட்டு வந்து டீ போட்டு கொடுப்போம். எந்த வேலை செய்கிறோனோ இல்லையோ, இந்த வேலையை நல்லா உசாரு நல்லா 2 நாளைக்கு காய போட்டாதான் சரியா வரும்.
கவிதா உன்னை நிச்சயம் பண்ணிட்டு வேற பொண்ணை கட்டணுவேன், அவன் உருப்படவே மாட்டான், அவன் நாசமா போயிடுவான். அம்மா அத நடந்ததை நினைச்சு நீ ஏமா அழுற? அழாதம்மா. அதை நினைச்சு நான் அழலப்பா, நான் ஏன் பிறந்தேன்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கேன். அம்மா அப்படியே சொல்லாதம்மா, அத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துறமா, மறந்துற. என்ன மறக்க சொல்றியாப்பா? அதுக்கு இறந்துருன்னு சொல்லுப்பா, நான் இறந்து போயிடுறேன். அம்மா நீயே இப்படி பேசுன எப்படிமா? வயசான காலத்துல நான் என்னம்மா பண்ண முடியும்? அப்பா கையொடைச்சா கூடிரும், காலொடைச்சா கூடிரும், ஆனா மனசொடைச்சா எப்படிப்பா கூடும்? எப்படி கூடும்? கவிதா இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு ஒண்ணுதாம்மா. என்னப்பா ரெண்டு பேரும் மருந்து குடிச்சிட்டு செத்து போயிடலான்னு சொல்றியா? இல்லம்மா இல்ல, நாம எதுக்குமா சாப்பிடும்? நம்மள துரோகம் பண்ணணும் சந்தோஷமா வாழும்போது நாம எதுக்குமா சாப்பிடும்? வேற என்னப்பா பண்ண போற? இந்த பாலா போன ஊர்ல இருந்தா நம்ம ரெண்டு பேரும் மனசுலயும் பழசைய நினைச்சு நம்ம இருக்க முடியும். அதனால இந்த ஊரை விட்டே போயிடலாமா? அம்மா நான் வழி காரியத்தை பார்க்கறேம்மா, நான் வந்து நீ ரெடியாக இருமா, நம்ம இந்த ஊரை அப்பா இந்த ஊரை விட்டு போயிட்டா என் மனசுல இருக்கிறது எல்லாம் மறந்து போயிடுமா? பேசாம இந்த உலகத்தை விட்டேங்க கூட்டிட்டு போயிட ஆண்டவா, ஆண்டவா. சாடல் எழுதி வச்ச சாந்து சுகத்திலெல்லாம் ஆடி மழையடிச்சு அத்தனையும் கரைஞ்சிருச்சு. சாடல் எழுதி வச்ச சாந்து சுகத்திலெல்லாம் ஆடி மழையடிச்சு அத்தனையும் கரைஞ்சிருச்சு. தாங்களையே தாங்களையே ஆசை வச்ச இந்த மனம், தாங்களையே தாங்களையே ஆசை வச்ச இந்த மனம், வாழ வச்சு பார்க்கலையே சேர்ந்திருந்த ஒரு சனம். ஆரங்கம் தானுறங்க ஆறுகடல் மீனுறங்க, சீரங்கம் தானுறங்க திருவான காவுறங்க, நானுறங்க வழி இல்லையே ராசா, இங்கே நாதியத்து கிடக்குது ரோசா. எனக்கு நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? கேளு ராணி, கேளு. ஆமா, ஏன் இப்படி செஞ்சீங்க? சொல்லுங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க? எல்லாம் ஏற்கனவே நீ பண்ண தியாகத்துக்காகத்தான். இல்லைங்க, ஏற்கனவே உங்களுக்கு நிச்சயமானதுன்னு தெரிஞ்சு கூட ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? நான் உங்களுக்கு எவ்வளவு நல்லவரு நம்பினேன், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கவிதா, நீ எனக்கு அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணிருக்கிற. ராஜா என்ன சொல்றீங்க? சாணி, நீயும் நானும் ஒன்றா தான் ட்ரைனிங் போனோம். போன இடத்துல நான் ஒரு மிஷினில் தவறுதலாக விழ போனேன். நீ அப்போ என்னை வந்து காப்பாற்றின.
அப்போ மட்டும் நீ காப்பாற்றலைன்னா நான் செத்தே போயிருப்பேன். அதுக்காக என்ன காப்பாற்ற போய் உன் காலை இழந்த. ஐயோ, அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மதம்? இருக்கிறேன் இருக்கு. முன்ன பின்ன தெரியாத எனக்காக உன் காலை எழுந்தியே, அது தியாகம் இல்லையா? அன்னைக்கு நான் செத்திருந்தா கவிதாவுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல ராணி. நான் நல்லா யோசனை பண்ணித்தான் எனக்கு நிச்சயமான விஷயத்தை உங்கள்கிட்ட மறைச்சேன். கவிதாவுக்கு என்னை விட்டா நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க. ஆனா எனக்காக உன் காலையில் இருந்த உன்னை யார் கட்டிக்க வருவா? அதுக்காக நிச்சயம் பண்ண பொண்ணை விட்டு சின்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, இதெல்லாம் தப்பில்ல ராணி. சட்டப்படி வேணா நான் செஞ்சது தப்பா இருக்கலாம். ஆனா மனச்சாட்சி படியும் நேர்மைப்படியும் நான் செஞ்சது கேட்டுதான். சின்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தானே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து சொகம் எதுவுமே கிடைக்காம போச்சு. இத்தனைக்கும் காரணம் நான் தானங்க. என்ன ராணி, உன்னோட எனக்கு பெரிய சொத்து. அவங்க என்ன வீட்டை விட்டு அனுப்புனா என்ன? நீ என் கூடயே இருக்கிறிய ராணி. என் உலகமும் நீதான், என் வீடு நீதான், என் சொத்து நீதான் ராணி. எனக்கு என்ன மன்னிச்சிருக்க, நான் தாங்க உங்களை தப்பா நினைச்சிட்டேன். எனக்கு இந்த உலகத்திலேயே யார் தெரியுமா கொடுத்து வச்சவன்? நான் தாங்க ரொம்ப கொடுத்து வச்சவன். நான் தான் கொடுத்து வச்சுவேன். ஏன்னா என்ன காப்பாற்ற போய் உன் காலிலிருந்து இல்லை, நீ தான் எனக்கு பெரிய நல்லது பண்ணிருக்கிற. நான் தான் கொடுத்து வச்சேன் உனக்கு. சினிமே நம்ம பொழப்புக்கு என்னங்க பண்ண போறோம்? ராணி, உலகம் ரொம்ப பெருசு. நாம 2 பேர் வாழ்றதுக்காக இடம் இல்லை. இங்க பாரு ராணி, நான் வயல் வேலை செஞ்சாவது உன்னை காப்பாத்துவேன். தேவைப்பட்டா மூட்டை தூக்கி கூட நான் காப்பாத்துவேன் ராணி. ராணி, இங்க பாரு ராணி, கஷ்டமான சூழ்நிலையில நமக்கு வாழ்க்கை இல்லைன்னு சோர்ந்து போய் உக்காந்துடக்கூடாது. நமக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். என் பின்னாடி மலை போல நீ இருக்கிற. எனக்கு ஒன்னு விட எனக்கு என்ன வேணும் ராணி? ராணி, இன்னைக்கு நமக்கு முதலிரவு, அதை மறந்துட்டியா?